இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் திட்டம். ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. அதே போல ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே, இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சேன். அரசியலில் பெண் குரலுக்கு அர்த்தம் கொடுத்த பெயர் பெண் உரிமை போராளி, பெரியாரின் போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர், தமிழரின் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் குற்றமே இல்ல நாடாளுமன்ற கர்ஜனையின் குரல் எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி எம்பி அவர்கள். உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா. மச்சான், என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. பொண்ணு மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? உனக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் 2021க்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய்? மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். சாரி சார், நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாம மட்டும் எனக்கு சின்ன ப்ராப்ளம். மாமா நின்னல். டேய், நீதான் இவனுக்கு ஆண்டவரா? பேண்டவராக்குறடா, ஓடா உள்ள. ஓடி வந்த இந்தி பெண்ணே, உன்னை எதிர்த்து நிற்கிறேன். நீ நாடி வந்த கோழைகள் வாழக்கூடிய நாடு இது வல்ல. ஏய், கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? எங்களுடைய திராவிட நாயகரே, திராவிட மாடல் ஆட்சியின் தலைவரே, அண்ணன் தளபதியே, கரடிய காரி துப்புன அரசண்டாவன், குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடாவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன. இது தளபதியின் படை, நம்முடைய முதலமைச்சரின் படை, நம்முடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய படை. இது வேற எங்கேயும் எந்த பக்கமும் திரும்பாது. இது இங்கே மட்டும்தான் வரும், கூடும், ஓட்டு போடும். நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை முன்னேற்றக்கூடிய ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடு எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே கருணாநிதி இடம். இங்க 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே நம்முடைய இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. மன்னிக்க வேண்டும், 2-3 நாட்களாக உடல்நிலை சரியில்லை. ஆனாலும் உங்களை பார்க்க வேண்டும். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கியாக ஒவ்வொரு வீடாக தேடி சென்று நம்முடைய சாதனைகளை சில புரியாதவர்கள் இருந்தால் அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். அப்படியா மாமா நின்னல். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள்.
இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். ஒரு காமன் கடந்த அதிமுக ஆட்சியில வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? மாட்டினாடா மாஸ்டர், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப கம்மியாயிட்டாங்களா? பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? சாம்பார் ஆப் எனக்கு தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் பைத்தியம். பொண்ணு பேர் என்னம்மா? உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி. எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஒருக்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். என்னடா புத்தலாட்டாதே? மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, தில்லு, திராணி ஏதாவது இருந்தால் என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. எந்த பயனும் இல்ல. டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன பேசுறான்? விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கேயே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருதா வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராகும் போது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2000 years later. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட வாக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? நஷ்டம் வந்துடும், அதனால நாங்க டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம். டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்தது யாரு? நேர்ல வந்த பல்ல உடைச்சுவோம். ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வழியா, இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியா சில்லறை மதுவை விற்பனை செய்யக்கூடிய இந்த திட்டத்தையே 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? எனக்கு கால் பண்ணுச்சு. கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது நாங்க மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்க இதை மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. திமுக கழகம் தெளிவாக பதில் சொல்லிவிட்டது. அவர்கள் இந்த ஆலைகளை மூடி விடுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ, மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது. விதவைகள் தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க.
இப்ப கம்மியாயிட்டாங்களா? இதுக்கும் என்ன இல்ல, இல்ல, நான் காமன் கொஸ்டின் சொல்லிட்டு இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணன். So, அந்த இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த ஆட்சி மதுவிலக்கு கொள்கைகள் எவ்வளவு உறுதியா இருக்கு. சும்மா அதை கண் துடைப்புக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர முதலமைச்சர் அதற்கு சரியான நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்ததா தெரியும். ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா? செருப்பாலே அடிப்பேன். ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, வேலை வாய்ப்பு பேர சொல்லி ஊரு ஊரா போனாரு, கோடியில முதலிடுன்னு கூசாம சொன்னாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு. கடைய கொர பொண்ணு வக்குறுதி தந்தாரு, சொன்னத மறந்து கூடுதலா திறந்தாரு, நீட்ட ஒளி பொண்ணு கூவி கூவி சொன்னாரு, ஓட்டு வந்ததும் பொம்மை மாதிரி நின்னாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு. திட்டம் போட்டு திருட்டுத்தனம் பண்ணாரு, கட்டம் போட்டு கமிஷன் தான் அடிச்சாரு, கல்லூரி பெண்களுக்கு பாதுகாப்பு போயாச்சு, யார் அந்த சாரு மறந்தே போயாச்சு. ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு, அல்வா உருட்டி தந்தாரு. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் மாவீரர் சேகர் பாபு ஐயா அவர்கள் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் வந்து சேகர் பாபு ஐயா அவர்கள். அமுக டுமுக அமால் டுமால்